ஆலயமணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவன் அருள்மொழியா. ஆலயமணியே அவர் குரலா, அழைக்கும் இறைவன் அருள்மொழியா. பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமா. ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடல் இயேசுவின் உடலாகும். இறை மக்கள் இறைவனின் தரிசனம், இறை மக்கள் இறைவனின் தரிசனம், தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம், இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்றைய வழிபாட்டின் நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்திருக்கிற அத்துணை பேரையும் மாதா தொலைக்காட்சி சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கும் நமக்கு இறை வார்த்தைகள் நம்மை அன்பின் பகிர்வின் அமைதியின் பாதைக்கு அழைத்து செல்லுகிறது. வாழுகின்ற வாழ்வு நமக்கு மட்டும் அல்ல, நம்மை சார்ந்த அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கவும், என்றும் இறைவனின் அருள்கரம் வாழ வைக்கவும் அழைத்து செல்ல வரம் வேண்டி பக்தியோடு இந்த திருப்பலியிலே பங்கு பெற்று நாம் அனைவரும்
பக்தியோடு ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூவானம் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் ஆலயத்தை மிகப்பெரிய தியாகத்தோடு நாம் கட்டி எழுப்பி இந்த புதிய ஆலய திறப்பு விழாவை கடந்த மாதம் 21ஆம் தேதி பெருமகிழ்வோடு கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் கொண்டாடினோம். இந்த நாளில் மீண்டுமாக ஒரு சிறப்பு திருப்பலியில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். கடவுளின் அருள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த தெய்வீக திருப்பலிக்கு பூவானம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியில் நம்மோடு இணையக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் யோவான் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்: வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரின் மாட்சியை நாங்கள் கண்டோம், அவரின் மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று. இதோ அற்புதமாக நாம் அனைவரும் பெரும் தியாகத்தோடு கட்டி எழுப்பி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் ஆண்டவரின் மாட்சியானது குடிகொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கலைநயமிக்க ஒவ்வொரு படைப்பும் திவ்ய நற்கருணையில் இயேசு ஆண்டவரின் பிரசன்னமும் இந்த கிராமத்தை இத்துணை ஆண்டுகளாக பாதுகாத்த புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வல்லமையுள்ள பரிந்துரையிலும் அந்த ஆண்டவரின் மாட்சியை நாம் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். இந்த நாளில் நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆலயத்தின் முகப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் சவேரியார் அந்த படமானது நமக்கு ஒரு பெரிய நிகழ்வை சுட்டி காட்டுவதாக அமைகின்றது. ஒருபுறம் திருமண நிகழ்வு, மறுபுறம் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் ரிலீஃப் ஒர்க் என்று சொல்லக்கூடிய சிமெண்டில் அமைத்திருக்கின்றோம். இது ஏதோ கலைநயத்திற்காக அமைக்கப்பட்ட ஒன்று அல்ல. புனித பிரான்சிஸ் சவேரியார் வல்லமையுள்ள தனது பரிந்துரையால் இந்த கிராமத்திலிருந்து அவரை நோக்கி மன்றாடியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார். குழந்தை வரத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். இதை நாம் பறைசாற்றும் விதமாகத்தான் இந்த ஆலய முகப்பில் அந்த சிற்பங்களை வடித்திருக்கின்றோம். மீண்டுமாக கடவுளின் மாட்சிக்கு, இந்த இடத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய கடவுளின் மாட்சி புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வழியாக வெளிப்படுவதை நாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். வரக்கூடிய நாட்களிலும் ஆண்டவர் இதோ இந்த திருப்பலியிலும் மட்டுமல்ல, பிரான்சிஸ் சவேரியாரை நோக்கி இந்த இடத்திலிருந்து மன்றாடுகிறவர்களுக்கும் தொலைக்காட்சியில் இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களுக்கும் ஆண்டவர் அவர்களின் மன்றாட்டை கேட்க அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சிறப்பான விதத்தில் நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் நிறைவாக நமது அன்பு புனிதரின் வழியாக ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நமது ஜெபங்கள் தடையின்றி கேட்கப்பட நாம் செய்த பாவங்களை எண்ணி பார்ப்போம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடமும் அயலாரிடமும் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநிறையின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோ. மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கின்ற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் இறுதி காலம் எதிர்கால கிறிஸ்துவின் வருகையை பற்றிய விழிப்புணர்வையும் நாம் தூயவராக அருள்பொழிவு பெற்று உண்மையை அறிந்து வாழவும் வேண்டுமென்று கூறுவதை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். நீங்கள் அனைவரும் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம். இறை வார்த்தை 18 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போது எதிர் கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிந்திருக்கிறோம். இவர்கள் நம்மிடம் இருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதால் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். மண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். மண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மண்ணுலகம் களி கூர்வதாக. அவர் வருகின்றார்.
மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகை நீதியுடனும் மக்கள் இனங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக உரிமையை அளித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றி சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வார்த்தையாய் விளங்கிய அவர் மனு உருவெடுத்து மனிதராய் மாறினார். மனிதராய் விளங்கும் நாம் கடவுளின் வார்த்தையாய் மாற வேண்டும் என்பதற்காக வருடத்தினுடைய இறுதி நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகவும் இனிமையான ஒரு பொருள், இந்த உலகத்திலேயே மிகவும் இனிமையான ஒரு பொருள், ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வந்தால் இந்த அரசில் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு போட்டி வைக்கிறார். இனிமையான பொருள் அப்படி சொன்ன உடனே எல்லாரும் போய் நல்ல ஒரு இனிமையான டேஸ்ட் நிறைந்த ஒரு பலகாரத்தை செஞ்சு கொண்டுட்டு வர்றாங்க. இனிப்பு மிகுந்த ஸ்வீட் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லாரும் கொண்டு வந்து அரசரிடம் கொடுக்கிற பொழுது ஒருவர் மட்டும் ஒரு சின்ன டப்பாவை தூக்கிட்டு வர்றார். அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது ஒரு நாக்கு. என்னையா நாக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற அப்படின்னு அரசர் பார்த்து கேட்கிறார். அந்த அமைச்சர் சொல்றாரு, அரசரே, உலகிலேயே மிக இனிமையான ஒரு பொருள் என்றால் அது நாக்கு தான். அது பேசுகிற வார்த்தை தான். நமக்கு பிடித்தார் போல அந்த நாக்கு பேசுகிற பொழுது, நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அதை நாம் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உலகத்துல எந்த பொருளை சாப்பிட்டாலும் வராத ஒரு இன்பம், ஒரு மகிழ்வு நல்ல வார்த்தைகளை கேட்கிற பொழுது வருகிறதல்லவா? அப்படி என்றால் இந்த நாவுதான் உலகிலேயே மிக இனிமையான ஒரு பொருள். அடுத்ததாக ஆற்றல் தரக்கூடிய ஒரு பொருள் என்று சொன்னீர்கள். நிச்சயமாக நல்ல வார்த்தைகளை பேசுகிற பொழுது அவை நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறதல்லவா? அதனால்தான் ஆற்றல் தரக்கூடிய பொருள் இது என்று நான் முடிவெடுத்தேன். அதனால் உங்கள் முன் கொண்டு வந்தேன் என்று சொன்னாராம். இந்த அரசர் அந்த பதிலை கேட்டு வியந்து போய் அவரை பாராட்டி இரண்டாவது ஒரு போட்டி வைக்கிறார். இந்த உலகத்திலேயே மிகவும் மோசமான கசப்பான ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த நாள் எல்லாரும் வேப்பங்காயை கொண்டுட்டு வர்றாங்க, இன்னும் சில பேர் பாகக்காயை கொண்டுட்டு வர்றாங்க. இப்படி கசப்பான பொருளை கொண்டு வர்றாங்க. ஆனா அதே அமைச்சர் அடுத்த நாள் வருகிற பொழுது அதே மாதிரி சின்ன டப்பாவை கொண்டுட்டு வர்றாரு. அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே நாக்கு இருக்குது. அரசர் பார்த்து கேட்கிறாரு, என்னையா நேத்து இதை தான் கொண்டு வந்த, இன்னைக்கு இதை தான் கொண்டு வந்திருக்கிற, இன்னைக்கு என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அமைச்சர் சொல்கிறார், அரசரே, இந்த உலகத்திலேயே கசப்பான ஒரு பொருள் என்றால் அது இந்த நாக்கு தான். தீய வார்த்தைகளை பேசுகிற பொழுது, நம்ம எல்லாம் திட்டி தீர்க்கிற பொழுது இதைவிட ஒரு கசப்பை எந்த பொருளும் கொடுத்து விட முடியாது. மோசமான ஒரு பொருள் என்று சொன்னீர்கள். இந்த நாவால் வரக்கூடிய வார்த்தை ஒருவனை எந்த நிலைக்கும் ஆளாக்கலாம். இதைவிட மோசமான ஒரு ஆயுதம் எதுவும் இருக்க முடியாது. அதனால் தான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே மோசமான கசப்பான ஒரு பொருள் என்னவென்று கேட்டால் இந்த நாக்கு தான் என்று சொன்னாராம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. இப்படியெல்லாம் இறைவனுடைய வார்த்தையை பற்றி, வார்த்தையாய் இருந்த இயேசுவை பற்றி தெளிவாய் சொல்லிவிட்டு அவ்வாக்கு மனிதரானார். வார்த்தையாய் தொடக்கத்தில் விளங்கிய இயேசு இப்பொழுது அந்த வார்த்தை மனுவுருவெடுத்து மனித குழந்தையாய் நமக்காக பிறந்திருக்கிறார். இந்த அருமையான நாளில் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 12வது வசனத்தை படித்து பார்த்தோமே என்றால்,
ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கடவுள் ஒரே வார்த்தையில், கடவுளுடைய வாயிலிருந்து வெளிவந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையின் வடிவில் வருகிறார். அவர் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் உருவாக்க காரணராய் இருக்கிறார். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன் இந்த கடவுள் அதே வார்த்தையை சொல்லி இந்த உலகை மீட்டிருக்கலாமே, அதே வார்த்தையை சொல்லி எல்லோருடைய பாவங்களில் இருந்தும் நம்மை விடுதலை செய்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வரலாம். அதைத்தான் மிக அழகாக புனித அகுஸ்தினார் சொல்லுவார். இந்த உலகம் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, சுமந்து கொள்ள தகுதியற்று போய்விட்டது. பாவம் என்று இவ்வுலகில் வந்ததோ, பாவம் என்று உலகில் முழுவதுமாக நிரப்பியதோ, அப்பொழுதே ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தையை பெறுவதற்கும் அந்த கடவுளுடைய வார்த்தையை சுமப்பதற்கும் இவ்வுலகம் தகுதியற்று போய்விட்டது. தகுதியான ஒரு இடத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாவினுடைய கருவறையை தூய்மையாய் கடவுள் படைக்கிறார். அந்த தூய்மையான இடத்தில் அவருடைய வார்த்தையை மனுவுரு எடுக்க வைக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக, இம்மானுவேலாக, நம்மை மீட்க வந்தவராக மனுவுரு எடுத்து பிறந்திருக்கிறார். புதிய வருடத்தை தொடங்க போகிறோம். புதிய பல முடிவுகளை, புதிய பல தெரிவுகளை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த அருமையான சூழலில், இனி வரக்கூடிய இந்த காலங்களில் என்னுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் வரும். என்னுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரும். ஒருவரை பார்க்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துவேன். ஒருவரை பார்க்கிற பொழுது நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு வலுவூட்டுவேன். அவர்களுக்கு நான் நல்ல வார்த்தைகளால் வாழ்வு கொடுப்பேன் என்ற ஒரு முடிவை எடுத்து, வார்த்தையாய் விளங்கிய கடவுள் மனுவுரு எடுத்து மண்ணிற்கு வந்தது போல, மனிதராய் விளங்கும் நாம் கடவுளின் வார்த்தைகளாக மாறுவோம். ஆண்டவருடைய அருளாசிரை எல்லோரும் பெற நல்ல கருவிகளாக செயல்படுவோம். நல்லாய இயேசு இன்றும் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென். பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு விண்ணக தந்தையை நோக்கி நமது தேவைகளை மன்றாட்டுக்களாக நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி ஜெபிப்போம். பிறந்திருக்கும் பாலன் இயேசுவின் அருளால் நிரப்பப்படும் அன்னையாம் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அனைத்து மக்களின் தூய கன்னி மரியாவின் விசுவாச உறுதியை பெற்று துன்ப துயரங்கள் பறந்தோட ஆண்டவரின் மாட்சியை பார்த்து மகிழ்ச்சி அடையும் திருச்சபைக்காக என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றாம் எம் இறைவா, உலகையும் எம் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம், மெய் உணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகியவற்றை பெற்றவர்களாய் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து ஏழைகளுக்கு இறங்கி அனைவரும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான எம் இறைவா, உலகின் வறுமையாலும் நோய்களாலும் நீதியன்மையாலும் தளர்ந்து போன கைகளோடும் உள்ளத்தில் உறுதியற்றும் வாழும் மக்கள் அனைவரும் கடவுளே வந்து தங்களை விடுவிப்பார் என்ற வார்த்தையால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் ஊரின் புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்ட எம் ஊரின் பொறுப்பாளர்கள், ஊர் மக்கள், எம்மை வழிநடத்தும் எம் பங்கு அருட்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வரும் நாட்களில் நாங்கள் இறை பக்தியில் சிறந்து விளங்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் தாய் திருச்சபையில் மக்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தும் மாதா டிவி பொறுப்பாளர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இப்பணி சிறப்பாக நடைபெற வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
மௌனமாக நம்ம தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களை படைத்து பராமரித்து வரும் எங்கள் விண்ணக தந்தையே, இப்போது நாங்கள் மன்றாட்டுக்களாக எங்கள் தேவைகளை உமது திருமுன் படைத்திருக்கின்றோம். இவற்றில் எங்களுக்கு தேவையானதை, உகந்ததை உரிய நேரத்தில் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து தந்தரல்ல உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமென். பலியாக என்னை நாடும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். பலியாக என்னை நாடும் தருகின்றேன், பரம்பொருளே என்னை ஏற்றிடுவாய். இழப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்வேன், உம் பணியை நான் உணர்ந்தால். இழப்பதன் சுகம் யாவும் கண்டுணர்வேன், உம் பணியை நான் உணர்ந்தால். தருகின்றேன், தருகின்றேன், என்னை முழுவதும் தருகின்றேன், 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 பலி பொருளாய் என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படிகளை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் என்றும் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருதுக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே. விடியும் புது பொழுதில் என் வாழ்வும் புதிதாக, விடியும் என்றென்றும் என் இதயம் மிதமாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் அந்த பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. நீ எனில் என்றும் வாழ்ந்திட வேண்டும், வார்த்தை வாழ்வாக. நான் அந்த பாடல் பாடிட வேண்டும், தினமும் மகிழ்வாக. மனமே என் மனமே, என் வாழ்க்கை உன் வசமே. உயிரே என் உயிரே, என் நினைவும் உன் பதமே.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் உமக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை நாட முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைபணி செய்த எங்கள் புனிதரே, தூய பிரான்சிஸ் சவேரியாரே, இறையழைப்பை இதயமேற்று இறையரசை ஈகத்தில் விதைத்து இறைபணி செய்த எங்கள் புனிதரே, தூய பிரான்சிஸ் சவேரியாரே, வந்தாய் எம்மில் வந்தாய், அருள் தந்தாய், வரம் தந்தாய், வந்தாய் எம்மில் வந்தாய், அருள் தந்தாய், வரம் தந்தாய், இறையழைப்பை இதயமேற்று இறையரசை ஈகத்தில் விதைத்து இறைபணி செய்த எங்கள் புனிதரே, தூய பிரான்சிஸ் சவேரியாரே, இறையழைப்பை இதயமேற்று இறையரசை ஈகத்தில் விதைத்து இறைபணி செய்த எங்கள் புனிதரே, தூய பிரான்சிஸ் சவேரியாரே, வந்தாய் எம்மில் வந்தாய், அருள் தந்தாய், வரம் தந்தாய், வந்தாய் எம்மில் வந்தாய், அருள் தந்தாய்,